வணக்கம் மாணவர்களே. தரம் 4 மாணவர்களுக்கான கணித பாடத்தின் 2வது அலகு கூட்டுதல் என்ற பாடத்தை இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அந்த வகையில நாங்க பார்த்தோம்டா இங்க வந்து பாருங்க, கூட்டுவோம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இது தரம் 4ல 2வது அலகு. ஒன்றினிடத்திலிருந்து 10 கொண்டு சென்று கூட்டுவோம். ஒன்றினிடத்திலிருந்து 10 கொண்டு சென்று கூட்டுவோம். அதாவது நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் என்னது, ஏற்கனவே நாங்க ஒரு படிச்ச விடயம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இலக்கங்களை எண் சட்டங்கள்ல குறிச்சிருக்கிறோம். இலக்கங்களை எண் சட்டங்கள்ல குறிச்சிருக்கிறோம். இது 1, இது 10, இது வந்து 100. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு இலக்கத்தை குறிச்ச வேண்டாம். உதாரணமாக நாங்க 137 அப்படின்னு ஒரு இலக்கம் இருக்கு. 137. அப்ப 137 32 3 10கள்ல வந்து 3 இருக்கு. 137. அப்ப இதுல வந்து 137 சொன்னா நாங்க இங்க வந்து 7 இதை போட வேண்டி இருக்கும். இது வந்து பூர்ணமாக முற்றாக கலர் அடிக்க வேண்டும். 3 4 5 6 7. சரியா? அப்ப எங்களுக்கு இதுல வந்து 7 புள்ளிகள் இருக்குது. அப்ப இதை நாங்க 137 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு இலக்கத்தை பார்ப்போம். இந்த எங்களுக்கு தெரியும் இந்த எண் சட்டத்துல இன்னும் ஒரு இலக்கத்தை பார்ப்போம். இந்த இலக்கங்கள்ல எப்பவுமே ஒன்றினிடத்திலன்னு சொல்லி ஒன்று இருக்கும். 1 10 100. ரைட்? 1 10 100. அதுல ஒன்றினிடத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 இங்க போட்டிருக்கிறோம். ஒன்றினிடத்துல வந்து இருக்கிறது வந்து 8 என்று இருக்கும். அப்போ உதாரணமா நாங்க இங்க வந்து 8 என்ற இதை வந்து எடுப்போம். ஒன்றினிடத்துல 8 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. அப்ப இங்க 8 இருக்குது ஒன்றினிடத்துல. அடுத்தது 10 1 என்ற ஒன்று இருக்குது. 100 2 அப்படின்னு சொல்லி எடுப்போம். அதாவது நாங்க எடுக்கிற இந்த இலக்கங்கள் வந்து 218, அடுத்தது 137. இந்த எண் சட்டத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வளையத்துல வந்து நாங்க ஆக கூடுதலா 9 தான் வச்சிருக்கலாம். 9 இந்த வட்டம் வட்டமா நாங்க வரைகிறது 9 தான் ஆக கூடுதலாக வரையலாம். 9க்கு கூட வந்துட்டேன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், அடுத்ததுக்கு போவோம். உதாரணமாக நாங்க ஒரு எண் சட்டம் ஒன்று எடுத்தோம்டா, ஒரு எண் சட்டம் ஒன்று எடுத்தீங்கண்டா, அந்த எண் சட்டத்துல 1 10 100 இருக்கும். இந்த 1 10 100 இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எண் சட்டத்துல நீங்க ஆக கூடுதலா எவ்வளவு போடலாம்? 3 4 5 6 7 8 9 10 போடலாம். அடுத்தது நீங்க ஆக கூடுதலா அடுத்தால எவ்வளவு போடலாம்? 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9 9 தான் போடலாம். இங்கேயும் வந்து அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுல நீங்க 9 போட போறீங்கன்னு சொன்னா, உதாரணமா நீங்க 9 போடுறேன்டா 1 2 3 4 5 6 7 8 9. ஆக கூடுதலா நீங்க எவ்வளவு போடலாம்? 9 தான் போடலாம். 9க்கு கூட வந்தா என்ன செய்ய வேணும்? அடுத்தவருக்கு கொண்டு போயிடணும். அதான் எங்கட முறை. இந்த ஒரு எண் சட்டத்துல 9க்கு மேல நாங்க வச்சிருக்கிறது இல்லை. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த கூட்டல் கணக்கை செய்து பார்க்க போறோம். சரியா? இந்த கூட்டல் கணக்கை செய்து பார்க்க போறோம். சரி, இப்ப நாங்க இவ்வளத்தையும் அழிப்போம். இப்ப எங்கட விடயத்துக்கு வருவோம். சரியா? என்ன விடயம் நாங்க பார்க்க போறோம்ன்றதை பற்றி பார்ப்போம். பிள்ளைகளுக்கு தெரியும், கூட்டல் என்றதை பற்றி பார்க்க போறோம். எண் சட்டத்துல ஆக கூடுதலா 9 இருக்கும். 9க்கு கூடுதலா இருந்தா நாங்க அங்கால தூக்கி கொண்டு போக வேண்டும்.
சரி, இப்ப நாங்க எங்களுடைய ஒவ்வொரு பெட்டிகளுக்குள்ளேயும் பார்ப்போம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ள 100 பெட்டிகள், சின்ன சின்ன பெட்டிகள் காணப்படுது. இதுக்குள்ள காணப்படுற பெட்டிகள் வந்து 100. அதாவது இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த முதல்ல 100 எழுதி இருக்கிறதுக்குள்ள பாருங்க, இந்த சைட்ல 10 இருக்குது, இந்த சைட்ல 10 இருக்குது. 10ஐயும் பெருக்கினா 100 வந்துடும். ஆனா எங்களுக்கு எண்ணி பார்க்கலாம். நாங்க எண்ணி பார்த்தோம்னா எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கும் எங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட எண்ணி பார்க்கக்குள்ள எங்களுக்கு அதுக்குள்ள இன்னும் எவ்வளவு இருக்கு, 100 இருக்குதுன்னு தெரியுது. ஏன் எங்களுடைய இதுல வந்து பாருங்க, 100க்கள் இருக்கிற பட்டியை தான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதுக்குள்ள 100 இருக்குது. எத்தனை 100? ஒரு 100 இருக்குது. இங்க 10க்கள் இருக்கிற பகுதியை பாத்தீங்கன்னா, இந்த இதுல 10 ஒரு 10 இருக்கு, இன்னும் ஒரு 10 இருக்கு, இன்னும் ஒரு 10 இருக்கு. ஏண்டா இந்த பெட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 பெட்டிகள் காணப்படுது. இப்ப 10 பெட்டிகள் காணப்படுறபடினால நாங்க ஒரு ட்ரோவில் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல போறோம். ஒரு இதுல 10 காணப்படுது. சரியா? இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். ஒன்றுக்கள் காணப்படுறது. ஒன்றுக்கள் காணப்படுறதுல 1 2 3 4 5 6 7. அப்ப 7 ஒன்றுக்கள் காணப்படுது. அப்ப நாங்க இங்க சொல்ல போறோம், என்ன சொல்ல போறோம்னா, இந்த 7 ஒன்றுக்கள் காணப்பட்டா இந்த பெட்டிக்குள்ள நாங்க எழுதுவோம். சரியா? 7 காணப்படுது. சரியா? 7. இந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 10 10 30 காணப்படுது. அப்ப இதை விரிச்சு எழுதி இருக்கிறாங்க. அதாவது 100 சக 30 சக 7. 100 சக 30 சக 7. இது என்னது? 137. 137. அதே மாதிரி அடுத்த பட்டியல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 100 இருக்கு, அடுத்த ஒரு 100 இருக்கு, அடுத்த ஒரு 10 இருக்கு. இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8. இங்க வந்து 8 இருக்கு. அப்ப இந்த இலக்கத்தை பாத்தீங்கன்னா 2 100 100 கூட்டினா எவ்வளவு வரும்? இவ்வளவு 100 பாக்ஸுக்குள்ள வந்து 200 இருக்குது இல்லையா? இங்க வந்து எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. இங்க வந்து எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. அப்ப 200 சக 10 சக 8, 200 சக 10 சக 8 எவ்வளவு? 218. சரியா? அப்ப எங்களுக்கு அந்த ஒவ்வொரு பெட்டிகளையும் நாங்க விளங்கி கொண்டுட்டோம். அவங்க ஏன் இந்த பெட்டிகள்ல படங்கள் எங்களுக்கு தந்தவங்கன்றதையும் நாங்க விளங்கி கொண்டு இருக்கிறோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த பெட்டிகளுக்குள்ள இருந்து இலக்கங்களை எல்லாம் நாங்க பார்த்து எழுதக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய நோக்கம் கூட்டுவோம் என்று தந்திருக்கிறார். அப்ப இப்ப இலக்கங்களை வந்து நாங்க என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். அவங்க ஒரு உதாரணம் அவங்களே தந்திருக்கிறாங்க பாருங்க. இந்த கணக்குல ரைட், இந்த 7ஐயும் 8ஐயும் கூட்டுறாங்க. 7ம் 8ம் கூட்டினா அதுல இருந்து என்ன வருது? 7ஐயும் 8ஐயும் கூட்டினா அதுல இருந்து எங்களுக்கு வருது 15. இந்த 15 என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 15க்குள்ள என்ன இருக்குண்டா 10 ஒரு 10 இருக்கு, அதை விட ஒரு 5ம் காணப்படுது. இப்ப உங்களுக்கு தெரியும், எண் சட்டத்துல நாங்க பார்த்திருக்கிறோம், ஆக கூடுதலா ஒரு சட்டத்துல எவ்வளவு போடலாம்? 9 தான் போடலாம். ஒரு சட்டத்துல வந்து எங்களுக்கு போடக்கூடியது வந்து எவ்வளவு? 9 தான் போடலாம். 9க்கு மேலண்டா நாங்க அங்கால கொண்டு போவோம். சரியா? உதாரணமா நாங்க ஒரு எண் சட்டம் உண்டா இதுல நேர பாத்தீங்கன்னா, இந்த இது 100க்கள், இது 10க்கள், இது 1க்கள் என்று இருக்குன்னு வைங்க. இது 1க்கள், இது 100க்கள், இது 10க்கள். சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோம்? 1க்கள்ல 7ஐயும் 8ஐயும் கூட்டுறோம், 15 வருது. இந்த 1க்கள்ல 15 போட முடியுமா? இல்ல. 15 போடலாம். நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல இருந்து 10 வெளியில எடுத்துருவோம். 10 வெளியில எடுத்தா எங்களுக்கு
அந்த 10 இங்கால கொண்டு வருவோம், 10 இடத்துல கொண்டு வருவோம். அப்ப இங்க என்ன இருக்கும், அந்த 10ல வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மிச்சம் 5 தான் இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு இருக்கும், 5 இருக்கும். அப்ப எங்களுக்கு 5 இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, ஒன்று இடத்துல எவ்வளவு இருக்குமெண்டா இங்க 5 இருக்கும். ஏன் 15ல நாங்க என்ன செய்யறாங்க, 1 2 3 4 5. அப்ப 5 இதுல போடுறோம். எங்கள்கிட்ட இருக்க அந்த 10 வந்து சரியா 1 10 100 1000 இருக்கிறதுல இது 10 இது 100. சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இதுல கூட்டுறோம். 15ல 5 எழுதி போட்டு இந்த 15ல 5 இங்க எழுதுறோம். இந்த 10 வந்து 1 2 கொண்டு வந்து இங்க கூட்டுறோம். அந்த 1 2 கொண்டு வர்றதான் இங்க கூட்டி காட்டி இருக்கிறேன். இப்ப சில பிள்ளைகளுக்கு சிலர் படிச்சு கொடுக்குறாங்கன்னா 5 எழுதி போட்டு 1 மிச்சம் உண்டு. அது அப்படி சொல்றது இல்லை. உண்மையா கணிதத்துல என்ன நடக்குதுன்னா 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 15. அந்த 15ல நீங்க என்ன செய்றீங்க, 10 கொண்டு போயிட்டு 1 பேர்ல கொண்டு வாரீங்க. இங்க 10ஆம் இடத்துல ஒரு 10 கொண்டு வாரீங்க. இந்த 5 மிகுதியை கொண்டு வந்து இங்க போடுறீங்க. சரியா? திரும்ப இங்க கூட்டுறீங்க. இங்க கூட்டினீங்கன்னா 1 3 4 4 1 5. அப்ப இந்த 5 போட்டுறீங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றீங்க, 1 2 1 2 கூட்டினீங்கன்னா 3 வருது, 3. சரியா? இது சாதாரணமாக எல்லா பிள்ளைகளுமே நீங்க கூட்டி பழகி இருக்கிறீங்க. சரியா? எப்படி கூட்டுறதுன்றது தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் நான் எதற்காக உங்களுக்கு சொல்றேன்டா, நீங்க என்ன செய்வீங்க, 7 மட்டும் 15 5 எழுதி 1 மிச்சம் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அது 1 மிச்சம் இல்லை, உண்மையா அதுல வந்து 10 இருக்குது. சரியா? 7 மட்டும் எவ்வளவு, 15. அதுல 11 எடுத்துட்டு 10ஆம் இடத்துக்கு இந்த ஒரு 10 இருக்கு. அந்த ஒரு 10 கொண்டு போய் இங்க கொடுக்குறோம். அப்ப மிகுதி எவ்வளவு இருக்கு, 5. அந்த 5 தான் இங்க எழுதுறோம். சரியா? அப்ப அந்த 10 என்னன்னு சொல்றோம், 10ஆம் இடத்துல கொண்டு போய் சொல்லுவோம் எங்கள்கிட்ட ஒரு 10 இருக்குது. அப்ப அந்த ஒரு 10 கொண்டு வரோம், கொண்டு வந்து இந்த இருக்கு, இந்த 10ஆம் இடத்துல நாங்க போடுறோம். ஒரு 10 எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப மிகுதி எங்க, அந்த 5 தான் இந்த எழுதி இருக்கிறோம். அந்த கூட்டங்கள் என்றதுல இந்த கணக்கை பாருங்க, உங்களோட புத்தகத்துல இருக்கு. இதுல 3ம் 8ம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3ஐயும் 8ஐயும் நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா 11 வரும். அந்த 11ல எத்தனை 10கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10ம் ஒரு மீதியும் வந்திருக்கு. இது வந்து மீதி. அந்த இது எத்தனை நம்முடைய இலக்கம் பாத்தீங்கன்னா இது 1 இடத்து இலக்கம், இது 10 இடத்து இலக்கம், இது 100 இடத்து இலக்கம். அப்ப நாங்க 1 இடத்து இலக்கம் வேண்டா 1 கொண்டு வந்து என்ன செய்யறோம்டா, இந்த இதுல போடுறோம், மீதியை வந்து இதுல போடுறோம். இப்ப எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 10 இருக்கு. இந்த 10 எங்க கொண்டே போட வேணும், 10 இடத்து இலக்கத்துல கொண்டு போய் போட வேணும். அது என்ன, ஒரு 10 இருக்கு. அந்த ஒரு 10 நாங்க எங்க கொண்டு போறோம், இந்த 1 கொண்டு போய் ஒரு 10 இந்த 10ஆம் இடத்து இலக்கத்துக்கு கொண்டு போறோம். ஒரு 10ன்றதை எங்க கொண்டு போறோம், 10ஆம் இடத்து இலக்கம். அப்ப அதுல கொண்டு போய் என்ன செய்யறோம், 10ஆம் இடத்து இலக்கத்துல சொல்றேன் நான் ஒரு 10 கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஒரு 10ஓட இன்னும் 10ஐயும் கூட்டு. அப்ப 1ம் 3ம் எவ்வளவு, 4. 4ம் 4ம் எவ்வளவு, 8 கண்டு வரும். சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க கூட்ட போற இலக்கத்துல வந்து 1ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கண்டா, 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கண்டா அது 3 அண்ட இலக்கமாக வரும். சரியா? அது 3 அண்ட இலக்கமாக வரும். அப்ப அதான் உங்களுக்குரிய அந்த இதுக்குரிய விடையாக இருக்கும். சரியா? அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்விய பாத்தீங்கன்னா 8ம் 8ம் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. 8ம் 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 உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 16. அந்த 16ல எத்தனை 10 இருக்குதுன்ற கழிச்சு பாருங்க. 6. அதாவது ஒரு 10ம் ஒரு 10 இருக்கு. அந்த ஒரு 10 நாங்க என்ன செய்வோம், நோட் பண்ணி கொள்ளுவோம், எங்களுக்கு தேவைதானே. அப்போ ஒரு 10 கண்டதுக்கு நாங்க எழுத போறோம் என்ன, ஒரு 10. ஒரு 10 இருக்கு எங்கள்கிட்ட இருந்து வருது என்ன, ஒரு 10 இருக்கு. அந்த ஒரு 10 என்ன செய்ய போறோம்,
அங்க கொண்டு போறோம். 10ஆம் இடத்திலகத்தை கொண்டு போகணும். இது ஒரு 1, இது 10, 100. அப்ப இங்க சொல்ல போறோம் என்னன்னா, அந்த ஒரு 10 வந்து சரியா, அந்த ஒரு 10 நாங்க என்ன செய்ய போறோம், இங்க கொண்டு போறோம். ஒரு 10 எத்தனையாம் இடத்திலகத்தை கொண்டு போறோம்? 10ஆம் இடத்திலகத்தை கொண்டு வந்து சொல்றோம். நான் ஒரு 10ஓட வந்திருக்கிறேன். அப்ப அவர் கேட்கிறார், உண்ட மீதி எங்க? அந்த மீதியை நான் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த மீதியை ஏன் 10ஆம் இடத்துக்கு கொண்டு வரையலாது. அப்ப நான் அந்த மீதியை கொண்டு போயிட்டு, மீதி வந்து 6 மீதி தானே, அந்த மீதியை நான் அந்த அவங்களோட 1ஆம் இடத்திலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப எத்தனை 10 இருந்தது? ஒரு 10 இருந்தது. எஸ், அந்த ஒரு 10 அந்த 1 கண்ட 10 கொண்டு இதுல சேர்க்கிறோம். 1 1 2, 2 1 எவ்வளவு? 3 2 வேறு. அப்ப பிள்ளைகள் 8 மட்டும் 16ல 6 எழுதி ஒரு மிச்சம் நாங்க சொல்றது உண்மையா என்னன்னா, 16ல ஒரு 10 இருக்குது. அந்த 6 கொண்டு போட்டு அந்த ஒரு 10 கொண்டு போய் 10ஆம் இடத்துல 1 2 கொண்டு வந்து கூட்டுறோம். 1 1 2, 2 1 3. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 3ஐயும் 4ஐயும் கூட்ட போறோம். அப்ப 3ஐயும் 4ஐயும் கூட்ட போறோம்டா 3ம் 4ம் 7 2 வரும். அப்ப பிள்ளைகள் இந்த கணக்கு பாருங்க, 8 மட்டும் 16 கால் ஒரு மிச்சம், அந்த ஒன்றை கொண்டு வந்து அந்த ஒரு மிச்சம்ன்றது வந்து ஒரு 10 மிச்சம், அந்த ஒரு 10ஓட கொண்டு 10ஆம் இடத்துல கூட்டுறீங்க, 2 3 2 வருது, 3 போட்டுறீங்க. சரியா? அதுக்கு அப்புறம் 4 3 7 2 போடுறீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா, சரி, அடுத்த கேள்வியில இதுல வந்து நாங்க இந்த இலக்கத்துல வந்து இந்த இதை ரேஸ் பண்ணி போட்டு செய்வோமா? ஏண்டா இதுல வந்து ஏற்கனவே செய்திருக்கிறாங்க, இந்த செய்ததை நாங்க அழிச்சு போட்டு செய்வோம். சரியா? இந்த கணக்கு எங்களால செய்ய இயலும். நாங்க என்ன மாதிரி செய்வோம்னு பார்ப்போம். ரைட்? இப்ப இந்த கணக்குல பிள்ளைகள் பாருங்க, 9ம் 4ம் சரியா, 9ம் 4ம் எவ்வளவுன்னு பாருங்க. 9ம் 4ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 13. 9ம் 4ம் எவ்வளவு? 13. 13 என்று சொன்னா அந்த 13ல எத்தனை 10 இருக்கு? ஒரு 10, 3 மிச்சம் இருக்கு. அந்த 3 கொண்டு வந்து இங்க எழுதுறீங்க. சரியா? இந்த 3 கொண்டு வந்து அதுக்குள்ள நாங்க எழுதிட்டோம். அப்ப 3 இதுக்குள்ள வந்துட்டது. சரியா? 3 இதுக்குள்ள எழுதுறோம். அப்ப எத்தனை 10 மிச்சம்? எங்களுக்கு தெரியும் ஒரு 10 மிச்சம். எங்களுக்கு இங்க இருக்கு ஒரு 10 இருக்கு, ஒரு 10 இருக்கு. அப்ப ஒரு 10 இருந்தா அந்த அந்த ஒரு 10 ஒரு 10 என்ற அந்த 10 நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? அந்த 1 என்ற இலக்கத்தை கொண்டு போக வேண்டி இருக்கு. அப்ப 1 என்ற இலக்கத்தை நாங்க கொண்டு போய் என்ன செய்ய வேண்டி இருக்குது? இந்த 10ஆம் இடத்து இலக்கத்தோட கூட்டவர். அப்ப 1 3 4 2 வரும். 1 0 1, அந்த 1ஓட 3 கூட்டினா 4. அப்ப அதுக்கு பிறகு 1 5 6 2 வரும். உங்களுக்கு இனி நாங்க சொல்ல தேவையில்லை, டக் டக்குன்னு நீங்களே எல்லா கணக்கையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? என்ன செய்யறது? பழையபடி பாருங்க, 9 4 வந்து 13, 3 எழுதி ஒரு மிச்சம், அதோட சேர்த்தா 4, 1 5 6. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி நாங்க ஏற்கனவே நீங்க டக்குன்னு சொல்லுங்க. 6 5 11, 6 5 எவ்வளவு? டக்குன்னு இந்த கேள்வியை பாருங்க. 6 5 11 ஒரு மிச்சம். இங்கால ஒரு மிச்சம் நாங்க சொல்றோம் ஒரு 10. ஆனா நெடுகளும் சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு 10 ஒன்றை கொண்டு போய் வச்சுட்டா 3 3 4 7. ரைட்? இதுல 6. சரி, 6 5 11 ஒரு மிச்சம். அங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா 3 3 4 7, 4 2 6. ரைட்? அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்வியும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இவர் நல்லா சிரிச்சு கொண்டிருக்கிறார் பாருங்க. இவர் என்ன செய்யறாருன்னே தெரியல. குட், ஓகே. இவர் நல்ல ஒரு கெட்டிக்காரன் போல இருக்கு. பாப்ப நாங்க செய்யறத ஒழிச்சு நின்று பாக்குறார். 8ம் 6ம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 8ம் 6ம் எஸ் 13. 3 ஒரு 10 மிச்சம். எத்தனை மிச்சம்? ஒரு 10. அதை கொண்டு 10ஆம் இடத்துல கொண்டு போட்டோம்னா 1, அதுல அப்படியே எழுதுவோம். இங்க 6ம் 3ம் எவ்வளவு? 9. இந்த கணக்கு வருவோம். 7ஐயும் 5ஐயும் கூட்டுவோம் 12. அப்ப 2 எழுதினா ஒரு 10 மிச்சம். அந்த ஒரு 10 அங்க கொண்டு போறோம். சரியா? 10ஆம் இடத்துக்கு கொண்டு போனா 5 3 6, 6 3 9. அடுத்தது 6 3 7. சரியா? அப்ப நாங்க திருப்பி கணக்கு பாக்குறோம். 8 5 13, அங்க ஒரு மிச்சம். இந்த 2 கணக்கு பாருங்க. இந்த கணக்குல போட்டிருக்கிறோம். 8 5 13 அங்க வழியா பாக்குறாரா? இவர் பாக்குறாரு. ஓகே, 8 5 13 ஒரு மிச்சம், அந்த ஒன்றை கொண்டு போடுறோம். 6 3 9. இங்க 7 5 12 ஒரு மிச்சம்,
6 6 3 9 6 3 7 ரைட். அடுத்ததுக்கு போவோம். இந்த கணக்கு 8 3 அதே கணக்கு தான், வித்தியாசமானதா இருக்க போகுது. டக்குன்னு செய்யுங்க. 8 3 11 ஒரு மிச்சம் 6 2 8 4 2 6 குட். இப்ப நீங்களே சொல்லுங்க. 6 4 எவ்வளவு? 10. அப்ப இதுல வேற மிச்சம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு 10 கொண்டு போய் என்ன செய்வோம்? இங்க கூட்டுவோம். 10ஆம் இடத்துல 3 3 4 எவ்வளவு? 7. அப்ப இங்க அடுத்தது 5 2 எவ்வளவு? 5 2 7. சரியா? அப்ப நீங்க குயிக்கா செய்த உங்களோட விடையும் எங்கட விடையும் சரியான பாப்போம். நீங்க டக்குன்னு போட்டியா செய்வோமா? எல்லா பிள்ளைகளும் கொப்பி எடுத்து வச்சு டக் டக்குன்னு கணக்கு வரைக்கும் கூட்டுங்க பாப்போமா? திருப்பி ஒரு கால் சொல்றோம். 8 3 எவ்வளவு? 11 ஒரு மிச்சம் ரைட். அதாவது ஒரு 10 மிச்சம். 5 3 6 2 8 சரி. 4 2 6 ரைட். 6 4 எவ்வளவு? 10 ஒரு 10 மிச்சம். அந்த ஒன்றை கொண்டு வந்து வச்சுட்டு 1 2 3 3 4 7 5 2 7 ரைட் ரைட். இப்போ அடுத்தது நீங்க டக்கண்டு செய்ய வேணும். நீங்களும் செய்யுங்க, நானும் செய்யறேன். யாரு குயிக்கா செய்யறேன்னு பார்ப்போம். சரியா? இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இங்க இருந்து ஒரு ஆள் பாக்குறாங்க. எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க நாங்க செய்யறத. சரி பார்ப்போம். குயிக்கா செய்வோமா? 8 2 10. நீங்களா நானா குயிக்கா செய்யறேன்னு பார்ப்போம். நீங்க கோப்பி எடுத்து செய்யுங்க பார்ப்போம். எழுதுங்க எல்லாரும் டக்குன்னு குயிக்கா. 8 2 10 10 ஒரு மிச்சம் ஒரு 10 மிச்சம் 4 5 3 3 6 பார்ப்போம். நானா நீங்களா கூட ஸ்பீடா செய்யறேன்னு பார்ப்போமா? 9 5 14 4 எழுதி ஒரு 10 மிச்சம். சரி, ஒன்று அங்க ஒன்று கூட்டுறோம். 1 2 3 3 3 6 இங்க 8 அப்படியே வரும். இதுல திரும்ப ஒரு கூட்டுவோம். முதல்ல இருந்து 8 2 10 சைபர் எழுதி ஒரு 10 மிச்சம் 1 4 கூட்டினா 5 3 3 6 இங்க பாருங்க 9 5 14 4 எழுதி ஒரு 10 மிச்சம். அந்த ஒன்றை கொண்டு வந்து 10 இடத்துல 3 3 3 6 ரைட். ஓகே, நீங்க இதெல்லாம் சிம்பிளா செய்தீங்க போல இருக்கு எனக்கு. என்ன அடுத்ததா பார்ப்போம். இந்த கணக்கை பாருங்க. 2 கொடிகளிலும் இருந்து இதுல 2 கொடிகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த இதுல கொடிகள் மாதிரி கட்டப்பட்டிருக்கு பாருங்க. 2 கொடிகள் இருக்கு. 2 கொடிகள், இது ஒரு கொடி, அது மற்றது 2வது கொடி. ஓர் எண் வீதம் எடுத்து, அதாவது இதுல இருந்து ஒரு எண் எடுக்கணும். உதாரணமா பாருங்க, இவர் எடுத்திருக்கிறார். இந்த எண் எடுத்திருக்கிற விதத்தை காட்டுறேன்னு பாருங்க. இவர் 386 ஒரு எண்ணை எடுத்து செலக்ட் பண்ணி அவர் என்ன செய்யறாரு? இங்க கொண்டு வந்து எழுதியிருக்கிறார். மற்ற கொடியில இருந்தும் ஒரு எண்ணை எடுத்திருக்கிறார் 38. இந்த எண்ணை எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்கிறார். அப்புறம் என்ன செய்திருக்கிறார்? 8 6 கூட்டி இருக்கிறார். 6 8 கூட்டும் போது எவ்வளவு வரும்? 14 வரும். 14க்கு என்ன செய்திருக்கிறார்? 4 எழுதி அந்த ஒரு 10 மிச்சத்தை கொண்டு வர கொண்டு வந்து 10ஆம் இடத்துல 1 2 கூட்டுறார். கூட்டினா என்ன? 1 கூட்டினா 1 5 6 6 3 9 6 3 9. இப்ப இந்த 3 நேரம் இறக்கி இருக்கிறார். சரியா? அப்ப எங்களுக்கு அந்த கூட்டின விதம் எங்களுக்கு விளங்கிட்டுது. இப்ப இதே மாதிரி எங்களை வேற வேற கணக்கை செய்து பார்க்கட்டாம். உதாரணமா இதுல ஒரு கணக்கு நாங்க டக்குன்னு செய்வோம். சரியா? நான் உங்களுக்கு கணக்குல எழுதுறேன். நீங்க ஏழுமண்டா டக்குன்னு விட செய்யுங்க பார்ப்போம். நான் இதுல ஒரு செலக்ட் பண்றேன். 147 147. அடுத்து இங்க இருந்து ஒரு செலக்ட் பண்றேன் 409. சரியா? இதை நீங்க செய்யலாம். அடுத்தது நான் இங்க இருந்து செலக்ட் பண்றேன் இன்னொரு கணக்கு. சரியா? 509 307 கூட்டுவோம். 509 307 என்ன எழுதும் பொழுது நாங்க அழகான எழுத வேணும். 509 அடுத்தது 317 ரைட். அடுத்த கேள்வி 356ஓட 38 கூட்டுவோம். சரியா? 356ஓட 38 கூட்டுவோம். எல்லாமே கூட்டல் கணக்கு. சரியா? கூட்டுவோம். ரைட். அடுத்தது 147ஓட சரியா நாங்க முதல்ல கூட்டினாங்க 409. 147ஓட இன்னொரு கணக்கு கொடுப்போம். 147 317 இப்படி நீங்க டக் டக்குன்னு எழுதலாம். சரியா? 509 38
509 409 இப்படி நிறைய இதுக்குள்ள இருந்து கணக்குகள் எடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி 147 நாங்க 2 தரம் கூட்டி இருக்கிறோம். 147 வந்து 409 எடுத்திருக்கிறோம், 147 317 எடுத்திருக்கிறோம். அப்ப ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம். அப்ப 147 38 கூட்டுவோம். சரியா? நான் எழுதிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் பேர் டக் டக்குன்னு விடிய செய்யுங்க. 356 கூட்டி பார்ப்போம். 356 409 கூட்டுவோம். 356 409 கூட்டுவோம். 356 வேற எங்கேயாவது எழுதியிருக்கிறோமா? ஓகே, எங்கே எழுதியிருக்கிறோம். 356 317 கூட்டுவோம். 356 317 கூட்டுவோம். இப்படி நாங்க நிறைய கணக்குகளை செய்யலாம். கணக்கு இன்னும் நிறைய எழுதலாம். ஆனா பிள்ளைகள் இப்ப நாங்க நேரத்தை கணக்குல வச்சு பார்க்கிறோம். 2 கொடிக்குள்ள இருந்தும் இலக்கங்களை எடுத்து எழுதுறோம். முதலாவது கொடியிலையும் 2வது கொடியிலையும் இருந்து இலக்கங்களை எடுத்து நாங்க டக்குன்னு எழுதிட்டு என்ன செய்யறோம்டா, அந்த இலக்கங்களை கூட்ட வேணும். அப்ப டக்குன்னு கூட்டினீங்கன்னா 9 7 16 ஒரு 10 மிச்சம் 1 4 5 4 1 5 ரைட். அதே மாதிரி 9 7 16 ஒரு மிச்சம், அந்த ஒரு 10 1 1 2 இங்க வந்து 8 8 2 10 14 ஒரு 10 மிச்சம் 5 3 8 1 9 3. அதே மாதிரி 7 7 14 ஒரு மிச்சம், அதாவது ஒரு 10 மிச்சம் 1 4 5 5 3 6. அதே நேரம் 1 3 4. சரி, அடுத்ததுக்கு வருவோம். 9 மட்டும் 17 ஒரு மிச்சம் 1 3 4 இதுல 5 அப்படியே வரும். 9 9 18 8 எழுதி ஒரு மிச்சம், அதாவது ஒரு 10 மிச்சம், அந்த 1 இங்க போடுறோம், இங்க 9. 7 7 14 மட்டும் 15 ஒரு மிச்சம், 7 மட்டும் 15 ஒரு மிச்சம், இந்த ஒரு 10 மிச்சம் வேண்டாம், 4 மட்டும் 5 5 3 8 இதுல 1 இங்க கூட்டுவோம். 9 6 15 ஒரு 10 மிச்சம், அந்த 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6 7. இங்க வந்து 6 7 13 3 ஒரு 10 மிச்சம் 6 6 மட்டும் 7, இங்க 3 3 6. சரியா? இப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கூட்டல்ல வந்து நாங்க கூட்டி இருக்கிறதுல ஏதாவது பிழை விட்டுருக்கிறோமான்னு திருப்பி பார்ப்போம். 1 7 வந்து பாத்தீங்கன்னா 7 9 7 9 16 காலி ஒரு மிச்சம் 4 3 5 போட்டிருக்கிறோம், 4 3 5. அப்ப எங்களுக்கு இந்த கணக்கு சரி. 9 7 16 ஒரு மிச்சம், அதாவது ஒரு 10 மிச்சம் 1 3 2 5 3 8, எங்களுக்கு இந்த கணக்கும் சரி. 6 மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 6 6 6 12 14 4 ஒரு மிச்சம் 6 6 3 9 3, இந்த கணக்கும் எங்களுக்கு சரி. இங்க 7 7 14 ஒரு 10 மிச்சம் 1 4 5 5 3 6 3 3 4. குட். இதுல நேர எழுதினா எங்களுக்கு சுகமா இருக்கும். 9 மட்டும் பாத்தீங்கன்னா 8 மட்டும் 16 மட்டும் 17 ஒரு மிச்சம், அந்த 4 5. இந்த கணக்கை பாருங்க. இந்த கணக்குல 9 9 18 ஒரு மிச்சம், அந்த ஒரு 10 மிச்சம், அந்த 1 போடுறோம், 5 4 9. அடுத்த கணக்கை பாருங்க. 7 8 வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 15 4 3 7, அந்த 1ஓட கூட 8 1 2 வருது. சரி, அடுத்த இந்த கணக்கை பாருங்க. இதுல என்ன நடந்திருக்குது? 9 6 15 ஒரு மிச்சம், அதாவது ஒரு 10 மிச்சம் 1 5 3 6 4 3 7. அதே மாதிரி அடுத்த கடைசி கணக்கை பாத்தீங்கன்னா 6 6 6 13 ஒரு மிச்சம், அந்த 1 5 6 6 3 7 3 3 6. ஓகே, அப்ப எங்களுக்கு எல்லா கணக்குமே சரியா இருக்கு பிள்ளைகள். இந்த கணக்கு வந்து நீங்க ஒரு கொடிக்குள்ள, இந்த கொடிக்குள்ள இருக்கிற இலக்கங்களையும் இந்த கொடியில இருக்கிற இலக்கங்களையும் எழுதி குயிக்கா செய்ய வேணும்ன்றதை நாங்க எதிர்பார்த்தது. சரி, இப்ப நாங்க கூட்டுவோமில வந்து இது நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சரியா? ஒவ்வொரு கணக்குகளையும் பிராக்டிஸ் ஆகி பண்ணீங்க, டக் டக்குன்னு கூட்டி பாருங்க. சரியா? இந்த கணக்குகளை நீங்க கூட்ட வேணும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். இந்த கணக்கை கூட்டி டக் டக்குன்னு சொல்லுங்க, செய்யுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு டைம் தாரேன். கூட்டுவோம். தரம் 4 மாணவர்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து கூட்டுங்க பார்ப்போம். நீங்களா உங்களுக்கு இந்த விட சரி வருதா அல்லது உங்களோட விட சரியா இந்த விட சரியான்னு பார்ப்போம். சரியா? ஓகே, ரெடியா? காப்பி எடுத்துட்டு எழுதுங்க பாப்போம். ரைட், என்னுடைய விடையும் உங்களோட விடையும் பாருங்க. சரியண்டா நீங்க சரி போடலாம். உங்களோட விடையை செக் பண்ணி பாருங்க, சரியானு பாருங்க. 8 3 9 7 3 8 3 9 7 3 10க்கு இங்க வந்து சைவர் எழுதிட்டு 1 கொண்டு போய் இங்கால கூட்டுறோம். ஏன்னா அந்த 1 3 4 4 4
8. சரியா? உங்களுக்கு எனக்கு சரியான விட வந்திருக்கான்னு பாருங்க. சரியா? 3ம் 2ம் 5. 9ம் 2ம் 11. 1 எழுதி ஒரு மிச்சம். அந்த 1 கொண்டு வந்து என்ன செய்றீங்க? 6 1 5 6 6 3 9. சரியா? 3 2 5 9 2 11 6 6 3 9. சரியா? ரைட். அடுத்ததுக்கு வாங்க. உங்களுக்கு சரின்னா சரி போடுங்க. இந்த கணக்கை குயிக்கா செய்யுங்க பாப்போம். 3ம் 6ம் 3ம் 6ம் நீங்க செய்யணும் குயிக்கா. தரம் 4 மாணவர்கள். ரைட். 9 பாப்போம் நீங்க செய்யறதுக்கு இடையில நான் செய்யறேன். 7 7 14 3 15. 5 எழுதி ஒரு மிச்சம். அதாவது ஒரு இதுக்குள்ள கொண்டு போறோம். 100க்குள்ள கொண்டு போறோம். சரியா? 7 மட்டும் 14 15 1. அப்ப இங்க கொண்டு வந்தா 3 3 கொண்டு 6. என்ன நீங்க குயிக்கா செய்தீங்க போல இருக்கு என்னையிலேயே விட. சரியா? கட்டிக்காரன். 6 6 12 1 13 ஒரு மிச்சம். அந்த 1 கொண்டு போயிட்டு என்ன செய்யறோம்? இங்க கூட்டுறீங்க. 6 6 3 9. உங்களுடைய விடையும் என்னுடைய விடையும் சரியான்னு பாருங்க. சரியா? சைவரம் சைவரம் முதலாவது கணக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சைவரை அப்படியே போடுறோம். 6 7 13 ஒரு மிச்சம் அப்படியே கொண்டு போயிட்டு இங்க போடுறோம். அந்த 1 கொண்டு போயிட்டு 1 10 100 தானே, அது 1 2 வரும். 6 6 3 9. ஓகே குட், நீங்க சரி எடுத்துட்டீங்க. இதுல அந்த ரெண்டாவது கணக்கு 6 3 9 7 மட்டும் 15 5 எழுதிய ஒரு பேலன்ஸை கொண்டு போயிட்டு என்ன செய்றீங்க? இங்க கூட்டுறீங்க. 3 3 6. ஓகே சரி, இது ஒரு போட்டியா நீங்க செய்யுங்க பாப்போம். இந்த கணக்கை 2 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரியா? ரைட், நானும் செய்யறேன். 4 2 6 7 7 14 ஒரு பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு பேலன்ஸ் இங்க கொண்டு போறேன். 1 6 6 2 8. நீங்க செய்தீங்களா? சைவர் குயிக்கா செய்யணும். சைவர் 5 5 8 4 12 ஒரு மிச்சம். அந்த 1 கொண்டு போய் இங்க கூட்டணும். 1 4 3 5 5 3 8. ரைட், திரும்ப செய்வோம். 4 2 6 7 7 14 ஒரு பேலன்ஸ் இருக்கு. அந்த 1 கொண்டு போய் இங்க கூட்டினா 6 6 2 8. இங்க சைவர் 5 5 8 4 12 12க்கு 2 எழுதிட்டோம். 1 ஒரு 10 இதை கொண்டு அங்க கொண்டு போறோம். 1 4 5 5 3 8. சரியா பிள்ளைகள்? நீங்க வளமையா எழுதினது முறையிலேயே நான் குழப்பாம இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த கணக்கை இப்படி செய்யறோம். ரைட், இது ஒரு நல்ல கணக்கு பாருங்க. 5 போத்தல்களில் இடப்பட்டுள்ள முத்துக்கள் பற்றி தகவல்களை கீழே தரப்பட்டுள்ளது. 5 போத்தல்கள்ல முத்துக்கள் இருக்கு, மாலையை கோக்குறதுக்கான முத்துக்கள். சரியா? இதுல சிவப்பு முத்துக்கள் காணப்படுகின்றன. சரியா? சிவப்பு முத்துக்கள் காணப்படுது. ரைட், சிவப்பான முத்துக்கள் கொஞ்சம் காணப்படுது இந்த போத்தல்ல. அடுத்ததுல நீல நிறமான முத்துக்கள் காணப்படுது. நீல நிறமான முத்துக்கள். அடுத்ததுல பாத்தீங்கன்னா பச்சை நிறமான முத்துக்கள் காணப்படுது. பச்சை நிறமானவை. அடுத்ததுல மஞ்சள் நிறமான முத்துக்கள் காணப்படுது. மஞ்சள் மஞ்சள் நிறமான முத்துக்கள். அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஊதா நிறமான முத்துக்கள் காணப்படுது. கேள்வி, சிவப்பு நீலம் ஆகிய முத்துக்களின் கூட்டுத்தொகை. அப்ப இங்க எங்கட சிவப்பு நீலம் ஆகிய முத்துக்களோட கூட்டுத்தொகை என்ன? சிவப்பு என்ன எங்க இருக்குது? இந்த இருக்கு. சிவப்பு 84. அடுத்து என்ன கேட்டிருக்கார்? நீலம். நீலம் எவ்வளவு? நீலம் சக கூட்டணும் 281. 281. அப்ப ரெண்டையும் கூட்ட என்ன வர போகுது? 200 கூட்ட போறோம். 84 84 281. கூட்டும் போது பாருங்க, ஒன்று இடக்கம் எல்லாம் ஒன்று இடத்துல நேரா இருக்கு. நேரா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அம்புக்குறியில பாருங்க, நேரா எல்லாம் நேரா இருக்கு. அப்ப 4 1 5 8 மட்டும் 16 ஒரு பேலன்ஸ் இருக்கு. அதை கொண்டு நீங்க கூட்டுறோம். சரியா? அந்த ஒரு மீதிய இங்க நான் கூட்டுறோம். என்ன, அந்த ஒன்றையும் இதையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 1 3 3 2 வரும். சரியா? ரைட், அப்ப திரும்ப கூட்டுறோம். 4 3 5 8 மட்டும் 16 காரில் ஒரு மிச்சம். அந்த 1 அங்க கொண்டு கூட்டுறோம். 1 2 3. ஆகவே அதுக்குரிய சரியான விடை 365. சரியா? சரியா? இல்ல இடைக்கிட நீங்களும் செக் பண்ணி பார்க்க வேணும். மஞ்சள் முத்துக்களை கொண்ட போத்தலின் உள்ளே
மஞ்சள் முத்துக்களை கொண்ட போத்தலின் உள்ளே ஊதா முத்துக்களை இடும்போது மஞ்சளுக்குள்ள கொண்டு போய் ஊதாக்களை இட போறோம், ஊதாக்க கொண்டு இட போறோம். இடும்போது அப்போத்தலில் உள்ள முத்துக்களின் மொத்த எண்ணிக்கை அப்ப மஞ்சள் எவ்வளவு இருந்தது 590, ஊதாக்கள் எவ்வளவு இருக்கு 325. சரியா? அப்ப ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? இப்ப இங்க 590ஐயும் 325ஐயும் கூட்டுவோம். 590 325 கூட்டினா 5 9 2 11 கொண்டலை ஒரு மிச்சம் 5 3 8 1 9. அப்ப இங்க வந்து 915 வரும். சரி, 5 9 2 11 கொண்டலை ஒரு மிச்சம் 5 3 8 1 9. பச்சை நீல முத்துக்களின் கூட்டுத்தொகையானது சிவப்பு மஞ்சள் முத்துக்களின் கூட்டுத்தொகையின் கூடியதா குறைந்ததா? அப்ப நாங்க முதல் பச்சை எவ்வளவு என்று பார்ப்போம். சரியா? பச்சை வந்து 333. பச்சை வந்து எவ்வளவு 333. சரி, பச்சை வந்து 333. அந்த பச்சையோட எதை கூட்டட்டாம்? நீல நிறம். சரியா? அவங்க வந்து சொல்றாங்க நீல நிறத்தை கூட்டுங்கண்டு. அப்ப நீல நிறம் எவ்வளவு 281 281 இருக்கு. அப்ப அது ரெண்டையும் கூட்ட வேணும் நாங்கள். அதே நேரம் சிவப்பு மஞ்சள், அப்ப சிவப்புல வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். சிவப்புல வந்து உங்களுக்கு தெரியும் 84. சிவப்புல வந்து இருக்கிறது 84. 84ஓட சிவப்பு மஞ்சள், மஞ்சள்ல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். சரி, மஞ்சள்ல வந்து 590. 590. சரி, அப்ப இதுல வந்து நாங்க பார்க்கிறோம் மஞ்சள்ல வந்து 590. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கணக்குல வந்து ரெண்டு இதையும் கேட்கிறாங்க. ஒன்று வந்து இவங்கட எவ்வளவு, அடுத்தது வந்து இவங்கட எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப நாங்க இப்ப ரெண்டையும் கூட்ட வேண்டி இருக்கு. அப்ப 333 பச்சை கலர்ல இருக்கிறது. சரியா? பச்சை கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 333. அதோட நாங்க நீல கலர்ல இருக்கிறத கூட்ட வேணும் 281. ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டினா எங்களுக்கு என்ன வரவேண்டா 3 3 4 8 3 11 கொண்டலை ஒரு மிச்சம் 3 2 5 1 6. அப்ப எங்களுடைய விடை வந்து 614. திருப்பி கூட்டுறோம் 3 3 4 8 3 11 கொண்டலை ஒரு மிச்சம் 3 3 614. இனி அடுத்ததான் நாங்க கூட்ட வேணும் சிவப்பு கலர்ல இருக்கிறது 84ஐயும் மஞ்சள் கலர்ல இருக்கிறதையும் கூட்ட வேணும் 590. இதுல என்ன, நீங்க அந்த ஒன்றிடத்து இலக்கம் வந்து வடிவாளுதணும். சில பிள்ளைகள் வந்து இந்த முதல்லயே இந்த ஒழுங்கு வந்து இருக்க வேணும். நேர நேர அம்புக்குறிக்கு நேர பாருங்க, இந்த இதுக்கு நேர 1 10 100 என்று சொல்லி ஒழுங்குல இருக்க வேணும். அப்ப இதை நீங்க கூட்டினீங்கண்டா உங்களுக்கு என்ன விட வரப்போகுதுன்னு பாருங்க. 4 0 4 4 0 4 8 9 8 9 17 ஒரு மிச்சம் அங்கால நீங்க 6 வரும். அப்ப 4 0 4 8 9 17 ஒரு மிச்சம் 5 1 6. அப்ப இங்க ரெண்டு விடையை நாங்க பார்த்தோம்டா ஒரு விடைக்கு 674 674 மற்றதுக்கு 614. அப்ப இங்க வந்து சொல்ல போறோம் பச்சை நீளம் முத்துக்களின் கூட்டுத்தொகையானது சிவப்பு மஞ்சள் முத்துக்களின் கூட்டுத்தொகையிலும் கூடியதா குறைந்ததா? பச்சை நீல முத்துக்கள்லையும் பார்க்க சிவப்பு நீல மஞ்சள் வந்து என்னவா இருக்குது கூடியதாக இருக்கு. இது வந்து கூடியது. சரியா? அப்ப அவங்க கேட்டது வந்து பச்சை நீல முத்துக்களின் கூட்டுத்தொகையானது சிவப்பு மஞ்சள் முத்துக்களின் கூட்டுத்தொகையிலும் கூடியதா குறைந்ததா? சிவப்பு மஞ்சள் இதுலையும் விட இது கூடியது, இது குறைந்தது. அப்ப விடை என்ன வரும்? கூடியதா குறைந்ததான்னு தானே இதுலையும் பார்க்க கேட்டது. ஆகவே இந்த நாங்க சொல்ல வேணும் பச்சை நீல முத்துக்களின் கூட்டுத்தொகையானது சிவப்பு மஞ்சள் முத்துக்களின் கூட்டுத்தொகையிலும் குறைந்தது இல்லையா? அப்ப விடை வந்து நாங்க சொல்ல வேணும் என்ன, எது குறைந்தது கூடியன்னு தெரியும் தானே. அப்ப விடை வந்து
குறைந்தது. இதுதான் விடை. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் இதில் எழுதியிருக்கிறேன். சரியா? கூடியதா குறைந்ததான்னு கேட்டவர் விடை வந்து குறைந்தது. ஏனெண்டா பச்சை நீல முத்துக்களின் கூட்டுத்தொகை வந்து 614, சிவப்பு மஞ்சள் முத்துக்கள் வந்து 674. சரி, இப்ப அடுத்த கேள்வி. இதை குயிக்கா செய்வோம். உங்களுக்கு எனக்கும் போட்டி. யாரு குயிக்கா செய்யறேன்? உங்களோட கோப்பில எழுத கூட்டுங்க பாப்போம். நானும் சத்தம் போடாம கூட்டுறேன். 3 1 3 9 12, ஒரு மிச்சம். நானே பிள்ளை விட்டுட்டேன். 6 3 9 வேற வேணும். நீங்க டக்குன்னு செய்யுங்க. டக்குன்னு குயிக். என்னிலையும் விட யாரு முதல்ல செய்யறேன்னு பாப்போமா? நீங்களா நானா செய்யறேன்னு பாப்போம். 3 9 12, 1 5 3 12. சரியா? இல்ல 5 3 9. பாருங்க சரியா? அவங்களோட அப்படியே 9 3 12, 1 6 3 9. இதை கூட்டுவோம். யாரு ஃபர்ஸ்ட் நீங்க செய்தீங்களோ தெரியா? 12, ஒரு மிச்சம் அங்கால கொண்டு பார்த்தா கூட 6, 4 2 6. நீங்க செய்தீங்களா? 8 4 12, ஒரு மிச்சம் அங்க கூட்டின 6, 4 2 6. இதை கூட்டுவோம். 8 0 8 0 8, 6 5 11, ஒரு பேலன்ஸ் இங்க கொண்டு போனா 1 4 5, 5 2 7. இதை கூட்டுவோம். 7 3 10, 0 ஒரு மிச்சம், ஒன்று கொண்டு போறோம், ஒரு 10, 1 1 2, 2 4 6, அப்ப 1 2 3. சரியா? இப்ப சரி பார்ப்போம். உங்களுக்கு சரியா ஒன்று பார்ப்போம். சரியா? இது சரியா? 9 3 12 ஒரு மிச்சம், 1 6 3 9, 8 4 12 ஒரு மிச்சம். அடுத்து ரெண்டாவது கணக்கு 6 4 6, 8 0 8, 6 5 11, ஒரு மிச்சம் 7. ரைட்? அப்ப எங்களுக்கு எல்லா கணக்குகளுமே சரியா இருக்கும். சரியா? அடுத்ததுக்கு போவோம். குயிக். இந்த கணக்கு நீங்க சுகமா செய்த கணக்கு. 6 3 9, 8 3 11, ஒரு மிச்சம் இல்லையா? 6 3 9, 8 3 11, ஒரு மிச்சம், 6 2 8 3 9. குயிக்கா செய்யுங்க. குயிக் குயிக். 7. நீங்களே செய்யுங்க. எல்லாம் அடுத்து எழுதுங்க. டக் டக். 6 3 7, 7 5 12, 2 ஒரு மிச்சம், 3 3 6. சரியா? 6 3 7. இங்க ஒரு டீச்சர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. டக் டக் கூட்டுற கழிக்கிற எல்லாம் 6 3 7, 5 7 12, ஒரு மிச்சம் 6. சரியா பிள்ளைகள்? நீங்களும் செய்யுங்க. 6 6 12, 2 ஒரு மிச்சம், கூட்டினா எவ்வளவு? 6 3 7 மட்டும் 8, 5 3 8. சரியா? ரைட். 3 4 7, 9 2 11, ஒன்று மிச்சம். அந்த ஒன்றை கொண்டு வந்து கூட்டினா 6, 6 2 8. ஓகே. அப்ப இந்த விடைகளை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விடைகள் சரி என்ன? குயிக்கா கூட்டுங்க. 3 6 9, 3 மட்டும் 11, ஒரு மிச்சம், கூட்டினா 9. எங்களுக்கு ஒவ்வொரு விடையும் சரின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? நாங்க அடுத்த விடைக்கு வருவோம். இதை கூட்டுவோம். குயிக்கா கூட்டுவோம். எல்லாம் கூட்டுவோம். சரியா? அடையாளம் இருக்கு. 4 0 4, 9 3 12. நீங்களா ஸ்பீடாண்டு பார்ப்போம். 9 3 12, ஒரு மிச்சம், 7 3 8, 8 3 9. ஒரு மிச்சம் கூட்டணும். திருப்பி கூட்டுறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. 4 0 4, 3 9 12, ஒரு மிச்சம் 8, 8 3 9. ரைட். இதை கூட்ட போறேன். 8 0 8, 9 7 16, ஒரு மிச்சம் 6. ரைட். இதை கூட்டுவோம். 7 2 9, 4 9, 4 9 13, 4 13, ஒரு மிச்சம் 239. கூட்டுவோம். 6 5 11, ஒரு மிச்சம், 4 2 6 1 7, 8 7. இதுல வந்து பாருங்க, பாத்தீங்களா? டக்கண்டு என்ன குயிக்கா செய்யல. சின்ன சின்ன பிள்ளைகள் வரத்தான் பார்க்கும். அதுக்கு நான் டிவியில விட அப்படி இருக்கும். சரியா? நீங்க டக்குன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லணும். 6 5 11, ஒரு மிச்சம். சரியா? 6 5 11, ஒரு மிச்சம், 4 1 5 2 7. அப்பதான் என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே பிள்ளைகள், அடுத்ததுக்கு வருவோம். இது மிகவும் ஈஸியான கணக்கு. ஆனா கன பேர் பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. இங்க இவங்க எல்லாம் பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? நாங்க பிளவிட்டா எங்களுக்கு இல்ல மரியாதை போயிடும். ஒரு பெட்டியில் 475. ஒரு பெட்டியில எவ்வளவு இருக்கு? 475. 475 சவர்க்காரங்களும் வேறொரு பெட்டியில் 341 சவர்க்காரங்களும் காணப்படுது. இரண்டு பெட்டியிலையும் எவ்வளவு இருக்கும் கேட்கிறாங்க. அப்ப 5 1 6, 7 4 11, ஒரு மிச்சம், இங்க 8. ஆக எத்தனை சவர்க்காரங்கள் காணப்படும்? 5 மட்டும் 6, 7 4 எவ்வளவு?
11 இங்க ஒரு மிச்சத்தை கொண்டு வந்து கூட்டணும் 4 3 5 5 3 8 ஆவே நாங்கள் எழுதணும் மொத்த சவர்க்காரங்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு தானே கேட்டவர் 816 சவர்க்காரங்கள் சவர்க்காரங்கள் ஏன் இங்க வந்து பன்மையில கொடுக்கிறோம் சரி அடுத்த கேள்விக்கு போவோம் கடைசி கேள்விக்கு முதல் கேள்வியோ நினைக்கிறேன் தரம் 3ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க 278 பேர் இருக்கிறாங்க ஓகே 278 பேர் இருக்கிறாங்க தரம் 3ல் தரம் 4ல் 281 பேர் இருக்கிறாங்க உங்களோட விடையோட பாப்போம் கூட்டி பாப்போம் இது தரம் 3ல கிரேட் 3ல இருக்கிறாங்க தரம் 3 அடுத்தவங்க தரம் 4 ரெண்டையும் கூட்டுவோம் 8 மட்டும் எவ்வளவு 9 7 8 15 ஒரு மிச்சம் அப்ப 2 2 4 மட்டும் 5 அப்ப 8 மட்டும் 9 7 மட்டும் நாங்க கூட்டுறோம் 7 மட்டும் 14 மட்டும் 15 ஒரு மிச்சம் 2 மட்டும் 5 அப்ப 550 என்று சொல்லாமா 52 என்று சொல்லணுமா 559 மாணவர்கள் இதை நாங்கள் எழுதி பழகின வேண்டாம் அந்த ரூபாதுகள் எல்லாம் போடுறதுல பிளவிடாம எழுதுவோம் சரி ஒரு நூலகத்தில் ரைட் மேல மறைக்குது உங்களுக்கு சில வழியில ஒரு நூலகத்தில் ஒரு புத்தக இராக்கையில் 605 நூல்கள் இருந்தது ஒரு புத்தக இராக்கை உண்டு சரியா ஒரு நூலகத்துல ஒரு புத்தக இராக்கை இருக்கு புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கு சரியா ஒரு புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது தான் புத்தக இராக்கை அதுல வந்து இராக்கையில் 605 நூல்கள் இருந்தன அந்த புத்தகத்துல எவ்வளவு இருக்கு அந்த ஒரு இதுல வந்து 605 நூல்கள் இருந்தன 605 இப்ப 185 நூல்கள் வைக்கப்பட்டன அங்க மேலும் எவ்வளவு வைக்கப்பட்டிருக்கு 185 அப்ப 185 வைக்கப்பட்டிருக்கு சரியா பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் அங்க என்ன எவ்வளவு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வேணும் 605 புத்தகங்கள் முதல்ல இருந்தது பிறகு 185 புத்தகங்கள் அதுல வைக்கப்பட்டிருக்கு அப்ப மொத்தமா எவ்வளவுன்னு கேட்கிறாங்க சரியா அப்ப மொத்த எண்ணிக்கையை வந்து நாங்க காண்றதுக்காக என்ன செய்யறோம்டா இத கூட்டி பார்க்கிறோம் 605 185 கூட்டினா 5 5 10 ஒரு மிச்சம் அந்த ஒன்றை ஒரு 10 கொண்டு வரோம் இங்க 9 6 மண்டும் 7 6 மண்டும் 7 சரியா பாருங்க 5 5 10 ஒரு மிச்சம் இங்க 9 6 மண்டும் 7 அப்ப 790 புத்தகங்கள் அப்ப அவங்க புத்தகங்கள் என்றதுக்கு பதிலாக நூல்கள் என்று சொல்லியிருக்காங்க நாங்க நூல்கள் என்று சொல்லுவோம் சரியா பிள்ளைகள் கடைசிக்கான ஒரு புகையிரத பெட்டியில் 178 பயணிகளும் இன்னும் ஒரு புகையிரத பெட்டியில் 118 பயணிகளும் இருந்தனர் அப்ப இரண்டையும் என்ன செய்ய வேணும் கூட்ட வேணும் அவங்க கேட்கிறாங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கிறாங்க அப்ப நாங்க சொல்ல போறோம் ஒரு பெட்டியில 178 பேர் 178 பேர் இருக்கிறாங்க 178 பேர் இருக்கிறாங்க இன்னும் ஒரு பெட்டியில் 118 பேர் இருக்கிறாங்க ரைட் உங்களோட வேலை கூட்டுறது 8 மட்டும் 16 ஒரு 10 மிச்சம் 1 மேலும் 8 8 மட்டும் 9 2 ஆவே 296 சரியா என்ன பயணிகள் இருக்கிறாங்க பயணிகள் ரைட் ஓகே அடுத்தது ஒரு பழக்கூடையில் 480 தோடம்பழங்கள் 480 தோடம்பழங்கள் காணப்படுது அதே 168 மாம்பழங்கள் காணப்படுது அப்ப கூடையில் உள்ள மொத்த பழங்கள் 8 0 0 மட்டும் 8 0 மட்டும் வந்து 8 8 மாறும் 8 2 10 14 அதாவது 8 மாறும் வந்து உங்களுக்கு எவ்வளவு வருது 14 ஒரு மெலன்ஸ் வருதுங்க அப்ப 4 மண்டும் 5 5 மண்டும் 6 மொத்த பழங்களின் எண்ணிக்கை 648 சரிதானே 648 அப்ப 648 பழங்கள் என்று நாங்க இதுக்கு விடையே சொல்லுவோம் சரியா அடுத்தது எங்களுக்கு எல்லாமே முடிந்து விட்டது சரியா அதாவது எங்களுடைய பாடத்துல வந்து நாங்கள் எல்லா கணக்குகளையும்
முடித்து விட்டோம். ஆகவே நாங்கள் என்ன சொல்லுறோம் உங்களுக்கு? நன்றி. நாங்கள் தரம் 4 சரியா, தரம் 4 அலகு 2 கூட்டல் என்ற பாடத்தை முடிச்சிட்டோம். சரியா, எங்களுக்கு முடிஞ்சது மாணவர்களே. ஆகவே நாங்க என்ன செய்யறோம் மாணவர்களே, அடுத்த வகுப்புல 3 அலகு 3 படிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.